பெரம்பலூர் அருகே உரிய ஆவணங்களின்றி காரில் எடுத்துச் செல்லப்பட்ட 2 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படை நிலையான கண்காணிப்பு குழுவினர் பறிமுதல் செய்தனர். பெரம்பலூர் மாவட்டம் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட குன்னம் சட்டமன்ற தொகுதியில் வட்டார வழங்கல் அலுவலர் இளவரசு தலைமையிலான நிலையான கண்காணிப்பு குழுவினர் குன்னம் அருகே மருதையான் கோயில் துங்கபுரம் செல்லும் சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தார். அப்போது துங்கபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் ஓட்டி வந்த காரை மறுத்து சோதனை மேற்கொண்டதில் உரிய ஆவணங்களின்றி ரூபாய் 2 லட்சம் பணத்தை எடுத்துச் சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த கண்காணிப்பு குழுவினர் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட கருவூல அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். ஏற்கனவே அதே குன்னம் சட்டமன்ற தொகுதி கீழ்ப்புலியூர் பகுதியில் 2 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கும்பகோணம் அருகே கல்லூரி மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பண்டாரவாடை கோயில் தேவராயன்பேட்டையில் வசித்து வருபவர்கள் குமரேசன், பானுமதி தம்பதியினர். இவர்களுக்கு பிரியதர்ஷினி என்ற மகளும் 2 மகன்களும் உள்ளனர். இவரது மகள் பிரியதர்ஷினி கும்பகோணம் அரசு மகளிர் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவர் 2 நாட்களாக கல்லூரிக்கு செல்லாத நிலையில் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இந்நிலையில் அவரது தாய் பானுமதி அங்கன்வாடி பணியை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தபோது பிரியதர்ஷினி தற்கொலை செய்து கொண்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதையடுத்து அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் உடலை கீழே இறக்கியுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த பாபநாசம் காவல்துறையினர் இறந்தவரின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக பாபநாசம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செஞ்சியில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு துணை ராணுவ படையினர் கொடி அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது. தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற உள்ள நிலையில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பகுதியில் செஞ்சி காவல் துணை கண்காணிப்பாளர் கவினா தலைமையில் தேர்தல் அமைதியான முறையிலும் அச்சமில்லாமல் வாக்காளர்கள் தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதற்கும் துணை ராணுவ படையினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து கொடி அணிவகுப்பு பேரணி நடத்தினர். இந்த கொடி அணிவகுப்பு பேரணியில் துணை ராணுவ படையினர் மற்றும் விழுப்புரம் மாவட்ட காவல்துறையினர் என 200க்கும் மேற்பட்டோர் செஞ்சியின் முக்கிய பகுதிகளான திருவண்ணாமலை சாலை, தேசூர்பாட்டை சாலை, காந்தி பஜார் உள்ளிட்ட சாலைகள் வழியாக பேரணியாக சென்று வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பொன்னமராவதி அருகே பைனான்சியர் வீட்டில் நகை பணம் திருடு போனது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே காட்டுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பைனான்சியர் பாஸ்கரன். இவர் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள தனது மாமனாரின் 30ஆம் நாள் நிகழ்வுக்கு சென்று வீடு திரும்பியுள்ளார். அப்போது இவரது வீட்டின் பின்புற கதவுகள் உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்த பாஸ்கரன் பொன்னமராவதி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். உடனே சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை நடத்தியதில் வீட்டின் பீரோவில் உள்ள சுமார் 7 லட்சம் மதிப்பிலான 14 பவுண்ட் தங்க நகைகள், 7000 ரூபாய் பணம் உள்ளிட்டவற்று திருடு போனது தெரியவந்தது. இதையடுத்து பொன்னமராவதி காவல்துறை கண்காணிப்பாளர் ஜூலியர் சீசர் சம்பவ இடத்தை பார்வையிட்டு கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் தடயங்களை சேகரித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏழுமலையான் ஆலயத்தில் வருடாந்திர தெப்போற்சவம் வைபவமாக துவங்கியது. திருமலை ஏழுமலையான் ஆலயத்தில் வருடாந்திர தெப்போற்சவம் வைபவமாக துவங்கியது. நேற்று முதல் 24ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள தெப்போற்சவத்தை முன்னிட்டு ஆலய கருவறையில் உள்ள ஸ்ரீ ராமச்சந்திர சமேத லட்சுமண சீதா உற்சவ மூர்த்திகள் ஸ்ரீ ருக்மணி, ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி நாள்தோறும் வலம் வருவர். அந்த வகையில் முதல் நாளில் மாட வீதிகளில் வளமாக வரச் செய்து ஆலய திருக்குளத்தில் தெப்பத்தில் எழுந்தருள செய்தனர். தொடர்ந்து உற்சவ மூர்த்திகள் அலங்காரம், மின் விளக்குகளுடன் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் திருக்குளத்தை 3 முறை வலம் வர செய்தனர். திருக்குளத்தில் படித்துறையில் காத்திருந்த பக்தர்கள் கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்து சுவாமியை வழிபட்டனர். 5 நாட்கள் தெப்போற்சவத்தின் முதல் நாள் உற்சவம் வைபவமாக நடைபெற்றது.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.